முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் 41 உயிர்களை கொன்ற விஜய் பனையூரில் பதுங்கிக் கொண்டு நீதி வெல்லும் என்று ட்விட்டர் போடுகிறார் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, தாவேக்க கொல்லும் ஆனால் நீதி வெல்லும் என்று காட்டமாக விமர்சித்துள்ளது. மீட்டிங் என்ற பெயரால் ஷூட்டிங் நடத்திவிட்டு சினிமாவில் சும்மா கொல்வதைப் போல நிஜத்தில் கொன்றுவிட்டு லைட்டை போட்டு ஆஃப் செய்து விளையாடும் சேட்டீஸ் மனிதனின் விளம்பர பசிக்கு 41 உயிர்களா என்று முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது. சொன்ன நேரத்துக்கு வர தெரியவில்லை, காக்க வைத்து சோறு தண்ணீரை தராமல் உடல் வாதையை ஏற்றிவிட்டு மூச்சு திணற வைத்து செத்து விழுபவர்களை பார்த்த பிறகும் மேடையில் பாட்டு பாடிக் கொண்டிருக்க கொடூரமான வில்லனாலும் முடியாது. அதை ரசிக்கும் ஒருவரால் தான் முடியும் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. அவர் கேட்டதை விட பெரிய இடத்தை காவல்துறை தந்தது. அந்த இடத்தை முறையாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். பொதுவாக பெரிய இடம் கேட்டோம், சின்ன இடம் தந்தார்கள் என்றுதான் காவல்துறை மீது புகார் சொல்லப்படும். ஆனால் விஜய் விஷயத்தில் சின்ன இடம் கேட்கிறார்கள், பெரிய இடம் கொடுத்துள்ளோம் என்பதுதான் பதிலாக அமைந்துள்ளதாக முரசொலி கூறியுள்ளது. பொதுவாக கூட்டம் அதிகமாகிவிட்டது என்றால் சொன்ன நேரத்துக்கு முன்னதாகவே தலைவர்கள் வந்து விடுவார்கள். அதுதான் வழக்கம் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, ஆனால் விஜய் கூட்டம் நெரிசலாகி மூச்சு முட்டி சாகும் வரை பஸ்ஸுக்குள் காத்திருக்கிறார். கரூருக்கு வந்தவர் சாவூர் வரும் வரை ஊருக்கு வெளியில் பதுங்கியிருக்கிறார். மூச்சு முட்ட தொடங்கிவிட்டது என்றதும் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு நுழைகிறார். இருட்டு பஸ்ஸை பார்த்து முரள்கிறார்கள் ரசிகர்கள் என்று முரசொலி கூறியுள்ளது. தண்ணீர் கேட்ட ஒருவருக்கு விஜய் தண்ணீர் பாட்டிலை தூக்கி போடுகிறார். கூட்டத்தில் எதையும் தூக்கி போடக்கூடாது என்பது சாதாரணமான லாஜிக். ஹீரோ தூக்கி போட்டால் கூட்டமே அதை பிடிக்கும். இது நல்ல ஷாட்டாக இருக்கலாம், ஆனால் ஷாக்கானது மக்கள்தான் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, கூட்டத்தின் போக்குக்கு ஏற்ப மக்கள் விழத் தொடங்கியது அதன் பிறகுதான், மிதிப்பட்டது அதன் பிறகுதான். இது எதையும் கண்டுகொள்ளாமல் கரூரிலிருந்து தப்பினார் விஜய் என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27. இன்று அக்டோபர் 15, அதாவது 17 நாட்களாக வெளியே வரவில்லை. அவரது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், முக்காத நிர்வாகிகள் அனைவரும் தலைமறைவானார்கள் என்று குறிப்பிட்டிருக்கும் முரசொலி நாளேடு, ஆனால் இன்று விஜய் கட்சி நிர்வாகி என்ன சொல்கிறார் என்றால், போலீஸ்தான் எங்களை ஊரை விட்டு போகச் சொன்னார்கள் என்று. 3 நாள் கழித்து வீடியோ வெளியிட்ட விஜய் இதை ஏன் சொல்லவில்லை என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. நான் திரும்ப அங்கே போனால் அதை காரணம் காட்டி பதற்றமான நிலையில் அங்கு வேறு சில அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் அங்கு மீண்டும் செல்லவில்லை என்று வீடியோவில் சொன்னது விஜய். ஆனால் போலீஸ் சொன்னதால் தான் வந்தோம் என்று இன்று பொய் சொல்கிறது அவரது தாவேக்க. காவல்துறை போகச் சொல்லியிருந்தால் அதையே பெரிய பிரச்சனையாக்கி இருக்க மாட்டார்களா என்று முரசொலி நாளேடு வினா எழுப்பியுள்ளது. உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தாக்கல் செய்த வழக்குகளில்தான் எத்தனை தில்லுமுள்ளுகள், தகிடுதத்தங்கள், ஃப்ராடுத்தனங்கள். அந்த கட்சியையே தமிழக ஃப்ராடுகள் கட்சி என்று சொல்லும் அளவுக்கு அத்தனை ஃப்ராடுகளை அரங்கேற்றியதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது. 41 பேர் இறந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு போடுகிறார் பன்னீர்செல்வம் என்பவர். என் மகனை பறிகொடுத்து விட்டேன் என்று இவர் சொல்கிறார். இவர் தனது மகனை பரிதவிக்க விட்டுவிட்டு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று பன்னீர்செல்வத்தின் மனைவி சர்மிளா பேட்டி தருகிறார். அவர் கேஸ் போட்டதே எனக்கு தெரியாது, என் பையனுக்கு 1.25 வயசு இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாரு, பணத்துக்காக இவ்வளவு கேவலமான வழக்கு போட்டுள்ளாரு, பையன் இறந்ததுக்கு 5 நிமிஷம்தான் இருந்தாரு, 8 வருஷமா அவர் என் பையனை பார்த்ததே இல்லை என்கிறார் ஷர்மிளா என்று முரசொலி நாளேடு கூறியுள்ளது. கரூர் சம்பவத்தில் தனது மனைவி சந்திராவை இழந்தவர் செல்வராஜ். அவர் பெயரில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடப்பட்டுள்ளது. இந்த தகவல் வெளியானதும் செல்வராஜ் அதிர்ச்சி அடைந்தார். நான் எந்த வழக்கையும் தாக்கல் செய்யவில்லை என்கிறார். இந்த செல்வராஜை அதிமுக பிரமுகர் ஒருவர் ஏமாற்றி கையெழுத்து வாங்கியிருக்கிறார். அதிமுக ஒன்றிய செயலாளர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் என்பவர் மூலம் என்னை ஏமாற்றி போலியாக கையெழுத்து பெற்றுவிட்டார்கள். வேலை வாங்கி தருவதாக சொன்னதால்தான் கையெழுத்து போட்டேன் என்கிறார் செல்வராஜ். இதனை உச்சநீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறார் செல்வராஜ் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, இதுகுறித்து நாங்கள் விசாரிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்றும் தெரிவித்துள்ளது.
கரூர் மரணத்தை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருப்பது இடைக்கால உத்தரவுதான். சிபிஐ விசாரணை கோரி மோசடியாக மனு தாக்கல் செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டதும் முந்தைய உத்தரவு ரத்து செய்யப்படும் என்று மூத்த வழக்கறிஞர் வில்சன் சொல்லியிருப்பதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, அதற்குள் நீதி வெல்லும் என்று அவசரப்படுகிறார் விஜய் என முரசொலி குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் திருப்புவனம் அஜித்குமார் இறந்தது தொடர்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விஜய், எதற்காக சிபிஐ பின்னால் ஒளிகிறீர்கள்? சிபிஐ என்பது RSS பிஜேபியின் கைப்பாவை என்று சொன்னார். இன்று அவரே கைப்பாவையின் கைப்பாவையாக ஆகிவிட்டார் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, அவரது கட்சியே அவர்களால் உருவாக்கப்பட்டதுதானே என்றும் விமர்சித்துள்ளது. பாஜகவை பாசிசம் என்றும் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களே என்று விஜய் சொல்லி அழைத்த பிறகும் பாஜகவுக்கு கோபம் வரவில்லை என்றால் அந்த ஸ்கிரிப்ட் பாஜக ஸ்கிரிப்ட் என்றுதானே அர்த்தம் என்று கேள்வி எழுப்பி முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.